கோவையில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடப்படாததால் செங்கல் பாரம் ஏற்றி சென்ற லாரி பள்ளத்தில் சிக்கியது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். தற்போது லாரியை மீட்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? இதனால் அப்பகுதி மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? என்ன தகவல்? வணக்கம். கோவை கணபதி அடுத்து நல்லாம்பாளையம் பகுதியில் இன்று காலை 8 மணி அளவில் வீடு கட்டுவதற்காக அந்த பகுதியில் லாரி முழுவதும் செங்கல் வைத்துக் கொண்டு அந்த பகுதியில் வந்த லாரி சாலையில் அங்க இருக்கக்கூடிய பள்ளத்தில் சிக்கி ஒரு பக்கம் சரிந்தது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த விதமான காயமோ விபத்தோ ஏற்படவில்லை. வாகனத்தில் அதிக அளவுல அந்த செங்கல் இருந்ததுனால அந்த லாரியை மீட்க முடியவில்லை. உடனடியாக வேறொரு வாகனத்தை கொண்டு லாரியில் இருந்த செங்கல்களை மாற்று வாகனத்துக்கு மாற்றி பின்னர் அந்த வாகனத்தை அங்கிருந்து மீட்டனர். அங்க சாலை பணிகள், அதாவது சாக்கடை பாதாள சாக்கடை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அது சரியாக அந்த சாலைகள் மூடப்படாத காரணத்தினால் அந்த பள்ளத்துல இந்த பாரம் கொண்டு வந்த இந்த லாரி சிக்கி இருக்கு. ஒப்பந்தக்காரர்கள் சாலையை சரியாக பணி செய்ய வேண்டும், சாலைகளை சரியாக மூடப்பட வேண்டும். இது போன்ற விபத்துகள் ஏற்படும் போது ஏதாவது உயிர் சேதமோ இல்ல உடல் காயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு என்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் இந்த பிரச்சனையை மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் விரைந்து பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.